5 வருடத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பது எப்படி? இந்த 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இலக்கு தான். அதுவும் 5 வருஷத்துலங்கிறது வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்றது? ஒரு கஷ்டமான, யாராலும் நம்ப முடியாத மாரி ஒரு கோலா இருந்துச்சு. நான் செட் பண்றப்ப. ஆனா, அந்த கோல செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷமாவே வந்துட்டு, இதுல பண்ணலாமா? அதுல பண்ணலாமா? என்ன பண்ணலாம்ன்னு நெறைய மண்டையில யோசிச்சு, இப்பதான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்துட்டு ஒரு பிளான்ல வந்திருக்கேன். அந்த பிளானோட இத பார்க்கும்போது, எனக்கு இப்ப கான்ஃபிடன்ஸ் வருது. 5 வருஷத்துல அந்த 1 கோடி ரூபாய் வந்து கண்டிப்பா சம்பாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த பிளான் வந்துட்டு இப்ப கரண்ட்ல ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் ரொம்ப நாளா இருக்கு. நான் நான் தான் இப்ப இந்த ட்ரெண்ட கேட்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த பிளான்ல வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா எக்ஸிக்யூட் பண்றது மூலியமா வந்துட்டு நம்ம நினைக்கிற 1 கோடியில 100% சக்சஸ் கிடைக்கலனாலும், ஒரு 60, 80% கிடைச்சாலும் நம்மளுக்கு போதும் தானே! ஸோ அந்த பிளான பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம். இது மித்ரன் இன்டகிரேஷன். நான் உங்க மித்ரன். ஸோ நான் வந்துட்டு ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஒரு பிரைவேட் கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு 3, 4 வருஷமாவே வந்துட்டு அ சில பல ட்ரெடிஷனல் அப்ரோச்லயும் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மாடர்ன் அப்ரோச்லயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். நெறையா இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஐடியாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எது பெஸ்ட்டா இருக்கும், அதுல ஏதாச்சு கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாரி ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஏன்னா, நம்ம இருக்கிற ஜாப்ப விட்டுட்டு அ போய் ஒரு பிசினஸோ, கிடைக்கிற டைம்ல வந்துட்டு எப்படி நம்ம அவைலபிள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கிடைக்கிற டைம்ல வந்துட்டு எப்படி நமக்கான இத வந்து பெஸ்ட்டா யுட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளான வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த பிளான் போட்டேன், எப்படி கோ த்ரூ பண்ணேன், ஸோ அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான். அது என்னன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அ பக்கத்துல சொந்தக்காரங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீட்டு போடுறது, சிட் ஃபண்ட்ஸ் அந்த மாரி. ஸோ அதில வந்து எப்படின்னா ஒரு 5000 வந்துட்டு ஒரு 20 மந்த்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து 1,00,000 வரும். ஸோ அ நம்ம வந்து 20 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா, ஸோ ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்றோம்னா, அது வந்து 5-7% வந்து கம்மியா கட்டுவோம். ஸோ 20 வருஷம் 20 மாசமும் கட்டுறப்ப வந்துட்டு நம்ம ஒரு 93,000 95,000 தான் கட்டுவோம். நம்மளுக்கு ரூ. 1,00,000 ரிட்டர்ன் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பீரியட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு போடுற அமௌண்ட்டுக்கு ஒரு 5லேருந்து 6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கங்க. இது வந்து இப்ப வரைக்கும் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மெத்தட். அடுத்து வந்து மிட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாரி என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட். அதாவது என்னன்னா, மிட் டேர்ம்னா கிட்டத்தட்ட இது ஒரு 5 வருஷம் பீரியட் இருக்கும். ஸோ மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டணும். ஸோ ரூ. 5,000 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இது ஆர்டி வந்து நான் இப்ப போடல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அப்படி நம்ம போடுறப்ப வந்துட்டு ஒரு ரூ. 1,00,000க்கு ஒரு 5-7% ரிட்டர்ன்ஸ் நம்ம கணக்கு பண்ணோம்னா, ஒரு 3,40,000 3,00,000 ஒரு ரூ. 3,00,000 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அப்ராக்ஸிமேட்டா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். வித் எல்லா ரிட்டர்ன்ஸோட சேர்த்து. இது வந்துட்டு இந்த டேட்டா எனக்கு இவ்வளவு வருமான்னு தெரியல. சும்மா நெட்ல போட்டு பார்த்தேன். அந்த டேட்டாஸ் வந்துச்சு. அத நான் எடுத்து போட்டுருக்கேன். மேபி இந்த அளவுக்கு இல்ல அப்படின்னா, நீங்க சொல்லுங்க. அத என்னன்னு மாத்திக்கலாம். ஸோ அடுத்து வந்து லாங் டேர்ம். எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்சது லாங் டேர்ம். எல்ஐசினா லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு இதுன்னா அது எல்ஐசி தான். ஸோ போடுற அமௌண்ட் ரொம்ப பல்க்கா ரொம்ப நாட்கள் இழுத்து போடணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நிறைய கிடைக்கும். சேம் ஒரு அந்த ரூ. 5,000 வந்துட்டு மாசம்னு ஒரு 21 வருஷத்துக்கு போட்டோம்னா, ஒரு ரூ. 12,00,000 நம்ம கட்டுவோம். ஸோ மெச்சூரிட்டின்னு சொல்றாங்க. மெச்சூரிட்டி வந்து ஒரு ரூ. 24,00,000 கிடைக்கும். ஸோ அதுவும் நம்ம இயர்லி வைஸ் ஒரு ரூ. 1,00,000 நம்ம கணக்கு பண்ணோம்னா, ஒரு 7.5லேருந்து 9%. இந்த நான் எனக்கு சொன்ன பிளான்ல இதுல வந்துட்டு ஒரு 9லேருந்து 11 12,00,000 கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன்ஸே வருது. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 20 வருஷத்துக்கு. நம்ம கட்டுறது 5,000 கட்டுறோம். ஸோ அது காம்பவுண்டிங் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 9, 10 லட்ச ரூபா பக்கம் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஆவரேஜா. அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னே தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதுலயும் நான் போட்டிருக்கேன். அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. அது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ கோல்டு வந்து எப்படி நீங்க எப்ப வாங்கி போட்டாலும் ஆவரேஜா வந்துட்டு அது ஒரு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். 10% ரிட்டர்ன்ஸ்னா எப்படி? இப்ப நான் சொல்ற டேர்ம்ஸ்ல பார்த்தா ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம், லாபம்னு சொல்லலாம். அப்படி இல்ல
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வருஷம் வருஷம் விலை ஏறிட்டே இருக்கு. எவ்வளோ விலையாதுன்னா, வருஷம் வருஷம் 10% விலை ஏறிட்டு இருக்கு. அத வாங்கி வச்சிருந்தா நமக்கு 10% லாபம். வாங்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நமக்கு அது நட்டம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல். இது வந்து ட்ரெடிஷனல் அப்ரோச். இப்போ வரைக்கும் பெருசா லாக்டவுனுக்கு முன்னாடி பெருசா பேசப்படாத ஒரு பேசப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள். லாக்டவுன் முன்னாடி வரைக்கும். லாக்டவுனுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ட்ரெண்டே வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஸோ அப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வருஷம் வருஷம் ஒரு 10% 15% ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆன்லைனில் ஒரு டேட்டா கிடைச்சிது. ஸோ அந்த டேட்டா படி நம்ம பார்க்கும்போது ஒரு 6,600 ரூபாய் வந்துட்டு ஒரு 15% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸில் வந்துட்டு 20 வருஷத்துக்கு போட்டோம்னா 1 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் அண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்கா, அது என்னமோ வந்துட்டு டிவியில் விளம்பரம் போடுறப்ப அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது 15%னா மாதம் வந்துட்டு 1.5%. இதில் நான் கால்குலேட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருந்த இதிலெல்லாம் பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ், எல்ஐசி, சிட்ஸு, கோல்டு இதெல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 10%. ஸோ அப்போ ஒரு மந்த்லி ஆவரேஜ்னா ஒரு மாதத்துக்கு 8% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. 0.8%, வெறும் 8% இல்லை, 0.8%க்குள்ள தான் வந்துட்டு மந்த்லி ரிட்டர்ன்ஸே இருக்கு. ஸோ இதை வச்சு இதை நான் ஒரு பேஸாக வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணேன். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஐடியாவில் தான் வந்துட்டு நம்ம ஏன் டைரெக்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா டிசைன் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எனக்கு நானா இப்போ போட்டு அந்த 1 crore அப்படிங்கிற கோலை ரீச் பண்ணுறதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து 5% ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி ப்ரீஃபாக வந்துட்டு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் வித் ப்ரூஃபோடனா ஒரு சம் தியரிட்டிக்கல் டேட்டாஸோட பார்ப்போம். திஸ் 5% ரூல் டிசைன்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லை ரீடிசைன் சொல்லிக்கலாம். எனக்கு நானே பண்ணிக்கிட்டதுனால எனக்கு நானே பேட்டன்ட் வச்சுக்கிறேன். ஸோ டிசைன்டு பை மீ. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 5% ரூல் வந்துட்டு எப்படி நான் பில்ட் பண்ணியிருக்கேன், அது 1 crore ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்துட்டு கொடுங்க. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு இல்லையா? ஸோ அப்படி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு நான் தேர்ந்தெடுத்த brokerage தான் ஜீரோதா. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி என்னோட பிளான்ஸ்க்கான ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்துட்டு ஜீரோதாவோட அஃபிஷியல் brokerage கால்குலேட்டர். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்ட்ராடே ஈக்விட்டி இது நமக்கு வேண்டாம். ஸோ இதை நம்ம விட்டுருவோம். ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதுவும் வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து இந்த டெலிவரி ஈக்விட்டி மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து பியூர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 1050 ரூபாய் லாபம் வந்ததுக்கப்புறம், அதாவது ஒரு 5% லாபம் வந்ததுக்கப்புறம் அதை நான் விற்றேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக் வாங்குறேன். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நிறையா ப்ரைஸ் வேரியண்ட்டில் இருக்கும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு வாங்கி 1050 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா அதோட டோட்டல் டோனர் வந்து 2050 ரூபா. ஸோ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து சார்ஜஸ் கட்டணும் அப்படின்னா எஸ்டிடி, ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து ஒரு 2 ரூபாய் 7 பைசா கட்டணும். 2 ரூபாய் 7 பைசா கட்டினதுக்கப்புறம் நம்ம இதை வாங்கி விற்றதில் நமக்கு லாபம் மட்டும் 47.93 பைசா, 47 ரூபா 93 பைசா. அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறோம், அது 1050 ரூபா போனதுக்கப்புறம் வித்துட்டோம் அப்படின்னா வெறும் 5% தான். 5% மூவ் ஆனதுக்கப்புறம் வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு 47 ரூபாய் லாபம். ஸோ இங்கே இது மட்டும் தான் போட்டிருக்கான். இது இல்லாமல் தனியாக டிபி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சம் 15.93 பைசா சம்திங் வாங்குவாங்க. ஸோ அது இப்போ போடல. ஸோ அதையும் சேர்த்து தான் வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்து எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதில் ஒரு 15 ரூபாய் கழிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 32 ரூபா சம்திங் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம காம்பவுண்டிங் பில்ட் பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு நமக்கான 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற இலக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு கூகுள் ஷீட்டில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக் வந்துட்டு 5% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, அதாவது 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு டோட்டல் வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1032 ரூபாய்
ஏன் ரூ. 1032 ரூ. 50லேருந்து ஏன் ரூ. 32 ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ எஸ்டிடி இருக்குது, செபி டிரான்சாக்ஷன் சார்ஜ் இருக்குது, அப்புறம் ஜிஎஸ்டி இருக்குது, ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது. இது எல்லாம் வந்துட்டு ஒரு ரூ. 18 ஒரு ரூ. 18 வருது. இந்த ரூ. 18 அப்படின்னா ரூ. 2 தான் ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி எல்லாம். இந்த ஏன் ரூ. 18 வந்துச்சுன்னா, இந்த 15.93 அப்பல டிபி சார்ஜஸ்னு ஒன்று சொன்னேன் தெரியுங்களா, அதையும் நான் சேர்த்திருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மொத்த ப்ராஃபிட் வந்து ரூ. 31. இது வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 365 நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னா வெறும் ரூ. 1000 அந்த ரூ. 19,000 நம்ம ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஐடி கட்டணும். ஸோ இதில் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கழிச்சிடும். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எவ்வளோன்னா இப்போ கரண்ட்டாக வந்து லாஸ்ட் டைம் சொன்னது 20%. ஸோ அந்த 20% கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் ஆன் ஹேண்ட் வந்துட்டு ரூ. 15,563. ஓகேங்களா. உடனே வந்து நிறையா பேருக்கு டவுட் வரும். ரூ. 1000 போட்டு ரூ. 15,000 ப்ராஃபிட் வருதா, அது எப்படி பாசிபிள் அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா. ஒரு ரூ. 1000 5% கணக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ரூ. 1000 வந்து ப்ராபபிலிட்டி சான்ஸ் படி கிடைக்கிறது வந்துட்டு 5% கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலி ஐனோ. ஸோ நம்ம என்ன பண்ணினா ஒரு ரூ. 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 25 ஸ்டாக்கில் ரூ. 1000 பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் சில ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன், சில ஸ்டாக்ஸ் விற்றுருக்கேன், சில ஸ்டாக்ஸ் வந்து லாஸில் இருக்குது, சில ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அதை வந்துட்டு அந்த என்னோட இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க போர்ட்ஃபோலியோவோட அனாலிசிஸ் வந்துட்டு இந்த வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நமக்கு ரூ. 15,000 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ 2வது வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா அந்த ரூ. 5,500 நம்ம அப்படியே இன்வெஸ்ட் பண்ணணும். ரூ. 5,500 அப்படியே இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த வருஷம் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னா கிட்டத்தட்ட ரூ. 4,42,000 அந்த வருஷத்தில் ப்ராஃபிட் மட்டும். அதாவது 2வது வருஷத்தில் ரூ. 4,42,000 ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அதில் வந்துட்டு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20% போக நம்மளுக்கு ரூ. 3,53,000 கையில் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் பிரகாரம் உங்களுக்கு அக்செப்டபிளா ஓகேவா. ஸோ இந்த பிளான் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த 2வது வருஷத்துக்கு மேலே காம்பவுண்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு எனக்கு அப்பாடி சாமி தலையே சுற்றிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்களே இப்போ சொல்லுவீங்க பாருங்களேன், 3வது வருஷம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் சேம் கால்குலேஷன் தான், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ அந்த 3,53,000 அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கு 5% நம்ம ப்ராஃபிட்னு வச்சா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மட்டும் ரூ. 16,000. ஓகேங்களா. அப்படி 365 நாளைக்கு நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே எனக்கு என்ன கணக்கு வேறு தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 10,27,000 ஐயோ எவ்வளோ சொல்கிறேன்னு தெரியலையே, நம்ம 1 2 3 வேறு டக்குன்னு வர மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 1,02,72,536 வருது. ஓகேங்களா. இந்த கமா வேற மாற்றி மாற்றி வச்சு கன்ஃபியூஷன் ஆயிடுது எனக்கு. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,54,000 வந்து டேக்ஸ் கட்டிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 82,18,829 ஆவாடா கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு 3வது வருஷம் ப்ராஃபிட் ஆன் ஹேண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த 82 லட்சத்தை 4வது வருஷத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பிரித்து. ஓகேங்களா. இப்போ வரைக்கும் நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜை மாற்றவே இல்லை. இப்போ வரைக்கும் 5% தான் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ 4வது வருஷத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். இங்கெல்லாம் விட்டுருங்க, ப்ராஃபிட் இன் ஹேண்ட்ஸ் வந்துடுவோம். கிட்டத்தட்ட 1,091 கோடியே 9,759. ஓகேங்களா. 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இது வரைக்கும் இருந்த கான்ஃபிடென்ஸ் மொத்தமும் உடஞ்சி போயிடும். பட் ஆனால் பிலீவ் மீ, நான் எந்த ஒரு கால்குலேஷனும் பண்ணல, சேம் கால்குலேஷன் தான். காம்பவுண்டிங் இப்படி தான் வேலை செய்யும். எல்லாரும் வந்துட்டு ஒரு பழைய கதை ஒன்று கேட்டிருப்பீங்க. ஒரு ராஜா வந்து போர் அடிக்குதுன்னு ஒரு ஆளை கூப்பிட்டாரு. அவர் வந்து செஸ் கேமில் வந்து எனக்கு அரிசி வந்து ஒவ்வொன்றா ரெட்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரில. பட் அந்த காம்பவுண்டிங் பிரின்சிபல் தான் இங்கே யூஸ் ஆகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் கிளியர் கட்டாக வீடியோ போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவும் கீழே வந்து எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, அதையும் நான் பார்க்குறேன் எப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு டேட்டா ஷீட்டாக போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஷீட்டை வந்து அப்படியே உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் ரூ. 1,000 5% ரிட்டர்ன்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ மொதல் வருஷம் வந்துட்டு ரூ. 15,000, 2வது வருஷம் வந்துட்டு 3,53,000, 3வது வருஷம் 82 லட்சம், 4வது வருஷம் 19 கோடி, அதுக்கடுத்த வருஷம் 443 கோடி. ஓகேங்களா.
அப்பா! எனக்கு கவுண்ட் பண்றதுக்கே கணக்கு வருது. ஸோ, அப்பலாம் நம்ம சிட் ஃபண்ட்ஸ் அதுலலாம் பார்த்தோம் தெரியுங்களா? ஆர்டி, எல்ஐசி, கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதிலிருந்து எல்லாம் நம்ம வந்துட்டு லெஸ் தென் 1% தான் வந்துச்சு. ஸோ, அந்த லெஸ் தென் நம்ம வந்த டோட்டல் ப்ராஃபிட்ல ஒரு 0.8% 0.08% ஓகேங்களா? ஸோ, அத நாம கால்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட 3,71,11,000 நம்மளுக்கு வந்துருது. நீங்க வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 3வது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். 4வது வருஷம், 5வது வருஷத்துக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு இந்த சமதளத்திலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு மீறி நெறைய நடந்துகிட்டு இருக்குது. நம்ம யோசிக்கிறது இல்ல. ஏன் சொல்றேன்னா, பெரிய பெரிய கம்பெனிகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம்லாம் இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு பல கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜிய தான் வந்துட்டு நான் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது என்னோட வீடியோ. யாரும் வந்து எதுவும் கேட்க முடியாது. ஸோ அப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அ இத வந்து ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இதோட ப்ராசஸ் ஜர்னி வந்துட்டு இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கன்டினியூஸா என்னோட போர்ட்ஃபோலியோ அப்டேட்டு, என்னோட இந்த 1 crore ஜேர்னி வந்துட்டு எப்படி போகப்போகுது அப்படிங்கிறத வந்துட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போறீங்க. நான் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் எப்படி எப்படிலாம் போடுறேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன், என்ன எத வச்சு ஸ்டாக் செலக்ட் பண்றேன், என்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஷேர் பண்றேன். புதுசா ஏதாச்சும் அன்னைக்கு ஸ்டாக் வாங்குனேன்னா, அதையும் வந்து என் போர்ட்ஃபோலியோ அப்டேட் பண்றேன். எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு என் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு ப்ராஃபிட்ல போகுதோ, லாஸ்ல போகுதோ, ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே. அ எனக்கு தெரிஞ்சத வந்து நான் ஷேர் பண்றேன். முக்கியமா இது நான் வீடியோ போடுறக்கான காரணம் வந்து என்னன்னா, உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ, அத நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா, போக போக இதில இருக்கக்கூடிய தவறுகள கழிஞ்சு ஒரு பெர்ஃபெக்ட்டான 100% இல்ல ஒரு 99 ஒரு 98% வொர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு நான் கேரண்டி குடுக்குறேன். இதுவரைக்கும் நான் சொன்னது வந்துட்டு ஒரு 80% தான். இன்னொரு 20% ட்விஸ்ட் இன்னொன்னு இதில இருக்கு. அது என்னன்னு சொல்றேன்னா, இந்த எக்ஸெல் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்கு நான் குடுக்குறேன். இதில நீங்க என்ன பண்ணலான்னா, இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ மட்டும் நீங்க மாத்துனீங்கன்னா போதும். ஜஸ்ட் நான் 1000 பதிலா 1500 போடுறேன். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ 5% ரிட்டர்ன்ஸ் வேண்டாங்க. ஒரு 3% போதுங்க. ஓகேங்களா? 5% ரிட்டர்ன்ஸே வேணாம். வெறும் 3% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா, நம்மளோட டார்கெட்ட வந்து அழகா அச்சீவ் பண்ணிறலாம். இதுவே வந்துட்டு ஒரு 7% ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கங்க. 1500க்கு நீங்க வந்துட்டு நம்பவே மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு 2% தான் நெனைக்கிறீங்க. அந்த 2% பின்னாடி ஃபியூச்சர்ல எவ்வளோ பெரிய வேல்யூஸ கொண்டு வந்து குடுக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கூடிய சீக்கிரம் நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. நானும் தெரிஞ்சுக்க போறேன். அதுவரைக்கும் ஸ்டே டியூன். திஸ் இஸ் மித்ரன் இன்டகிரேஷன். நான் உங்க மித்ரன். டாட்டா, பை பை.